ஆண்களை பொறுத்தவரையில அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்க சார், ஒரு டிமாண்டா வைக்கிறாங்க சார்? சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஏர்னிங் பர்சனா இருக்கும், அதுவும் ஒர்க் பண்ணி ஒரு ஏர்னிங் பர்சனா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட கொஞ்சம் சம்பளம் குறைவா இருந்தா நம்ம கிட்ட அடக்கமா அந்த பெண்மணி இருக்கும்னு நினைக்கிறாங்க. மாதிரி பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கு சார். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறக்காக கேட்கிறேன். இப்போ ஒரு 80s 90sல பிறந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒய்ஃப் வந்து அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போக தேவையில்லை, நான் தான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? நாங்களும் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போட்டு நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட? சார் மேக்சிமம் நாங்களும் வேலைக்கு போறோம் தான் சொல்றாங்க சார். அது ஹஸ்பண்டுக்கு வரவேற்கிறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா இருக்கு, செலவுகள் ஜாஸ்தி இருக்கனால நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சோம்னா நம்ம குழந்தைகளை நல்ல செலவு பண்ணி படிக்க வைக்கலாம், நம்ம அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவங்களை நல்ல முறையில வாழ வைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில பண்றாங்க.